அனைவருக்கும் வணக்கம். இயற்கைக்கும் தெய்வத்துக்கும் எதிராக மனிதர்கள் எந்த செயலும் செய்யாதீங்க. மனிதநேயத்தோடு வாழுங்க. தவறுகள் செய்வதை குறைச்சிக்கோங்க. தெய்வமும் இயற்கைக்கும் எதிர்மாறாக நம்ம நடந்துமானா மனிதர்களை தெய்வமும் இயற்கையும் தண்டிக்கும். இதுதான் உண்மை. இயற்கைக்கும் தெய்வத்துக்கும் கோபம் வந்ததுன்னா நம்மளால் தாங்க முடியாது. மனிதர்கள் இயற்கைக்கும் தெய்வத்துக்கோ கோபம் வராத அளவுக்கு இனிமேலாச்சும் மனிதத்தன்மையோடு நடக்க பாருங்க. இப்போ இருக்கிற புயல் மழைக்கு இருக்கிறத நான் கவிதையாக எழுதியிருக்கேன். இதோ உங்களிடம் ஷேர் பண்ணுறேன். என் சொந்த வரிகளில் எழுதப்பட்டது. வலி மிகுந்த வழிகள் இதோ. சாரல் மழை மண்ணில் விழும்பொழுது மண் வாசனையை சுவாசித்தேன். நீ தேன் மழையாய் பொழியும் பொழுது மழை சாரலில் நினைந்தேன். நீ மடமடவென கொட்டி தீர்க்கும் சாரல் அதிகரிக்கும் போது ஆடி பாடி மகிழ்ந்தேன். நீ அடைமழையாய் விடாமல் பெய்த போது உன்னை ரசித்து கவிதை வடித்தேன். நீ விடாமல் நீண்ட நேரம் கொட்டி தீர்க்கும் போது உன்னை கண்டு பயந்தேன். நீ பேய்மழையாய் விஸ்வரூபம் எடுத்து நிற்காமல் நீண்ட நாட்கள் தொடர்ந்து பெய்யும் போது உன்னை வெறுத்தேன். உனது சாரல் நீர் ஒவ்வொன்றும் வெள்ளமாய் மாறியதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தேன். நிற்காமல் நீ கொட்டி தீர்த்த ராட்சச அடைமழையால் எனது இருப்பிடம் உடைமை அனைத்தையும் இழந்து தவிக்கிறேன். உன்னை ரசித்த என்னை ஏன் வெறுக்க செய்தாய்? மழை நீரில் நினைந்த நான் இன்று கண்ணீர் வடிக்கின்றேன். என் கண்களை ஏன் கலங்க செய்தாய்? நன்றி, வணக்கம்.